கரூர் அருகே இணைப்புச் சாலை அமைக்கப்படாததால் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட போக்குவரத்து பாலம் 10 ஆண்டுகளுக்கு மேல் பயனற்ற நிலையில் உள்ளது. கரூர் மாவட்டத்தில் மேலப்பாளையத்திற்கும் கோயம்பள்ளிக்கும் இடையே அமராவதி ஆற்றில் பாலம் கட்ட வேண்டும் என்பது பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கை. 2012ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் கோயம்பள்ளிக்கும் மேலப்பாளையத்திற்கும் இடையே 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட போக்குவரத்து பாலம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த பாலம் 2015ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. பால வேலைகள் முடிவுற்றும் இணைப்புச் சாலைகள் அமைக்கப்படவில்லை. இணைப்புச் சாலைக்கு நிலம் தர மறுத்து சிலர் வழக்கு தொடர்ந்தனர். இதனால் பாலம் வேண்டும் என்ற 15 கிராம மக்களின் கனவு அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அமராவதி ஆற்றுக்குள் ஓடும் தண்ணீரிலேயே தங்களது இருசக்கர வாகனங்களை ஓட்டிச் செல்கின்றனர். பாலத்துக்கு இணைப்புச் சாலை அமைக்கப்படாததால் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்கள் பாலத்தில் ஒரு ஏணியை நிறுத்தி அந்த ஏணியில் ஏறி சென்று வருகின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு பாலம் கட்டி. இதுல நாங்க இந்த பக்கம் மேலப்பாளையம், இந்த மேலப்பாளையத்துக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஊர்கள் இருக்கு. அந்த ஊர்ல இருந்து மக்கள் போறது வரதுன்னா இப்ப ஆத்துல தண்ணி வந்துச்சுன்னா போக வர ரொம்ப சிரமம். அதனால பாத்தீங்கன்னா ஏணி வச்சு ஏணியில தான் இறங்கி ஏறிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அங்க இருந்து இங்கிட்ட இந்த பக்கம் போறதுக்கு, அங்கிட்ட இருந்து இங்கிட்டு வர்றதுக்கு எல்லாமே. இணைப்புச் சாலை அமைக்க நிலம் தர பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் 10 ஆண்டுகளாக பாலம் சும்மா கிடப்பதாகவும் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து சாலை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுகிறது. கட்டட வேலை உள்ளிட்ட பல்வேறு வேலைகளுக்காக ஆற்றின் மறுகரைக்கு செல்லும் பொதுமக்களோ 15 கிலோமீட்டர் பெட்ரோல் செலவை மிச்சப்படுத்த ஆற்றுக்குள் தண்ணீரிலேயே பைக்கை ஓட்டிச் செல்வதாக கூறுகிறார் மூர்த்தி என்ற கட்டட தொழிலாளி. ரொம்ப சிரமமா இருக்கு, வண்டியிலே போயிட்டு வண்டியில வர்றது. செல்லிப்பாளையம் இது மாதிரி ஊருக்கு தான் போறோம். ரொம்ப சிரமமா இருக்கு. இந்த பாலத்தை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். இல்லாட்டினா நாங்க 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் சுத்தி வரதா இருக்குது. அரசு இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுத்தா பரவாயில்ல. இல்லாட்டி இதுலயே நாங்க 20 கிலோமீட்டர் சுத்தி வர்றதுக்கு பதிலாக நாங்க ஆத்துக்குள்ளேயே போறோம். ரொம்ப சிரமமா இருக்குது ஆத்துக்குள்ள போயிட்டு வர்றதுக்கு. இது குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது பாலத்தை அருகில் உள்ள சாலையுடன் இணைக்க உத்தரவிட்டிருப்பதாக குறிப்பிட்டனர். மக்கள் பணம் 16 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட பாலம் பாழாய் போவது தீராமல் தொடர்கிறது. 20 கிராம மக்களின் போக்குவரத்து கனவை நிறைவேற்ற வேண்டிய தேவையும் கடமையும் அரசுக்கு உள்ளது. புதிய தலைமுறைக்காக கரூரிலிருந்து VP கண்ணன்.